வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒசூரில் இருக்கிற தமிழ்நாடு பட்டு வளர்ப்பு பயிற்சி நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு பட்டு விவசாயி அப்புறம் பட்டு விவசாயி யாராச்சும் ஆர்வம் இருந்தால் அவங்க வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 நாள் ப்ரோக்ராம். இந்த 6 நாளுமே பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயாகவே தங்குற வசதியும் சரி, அந்த பயிற்சி வந்து ஃப்ரீயாக தராங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எந்த ஊராக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, இல்லை கடலூர், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இங்கே வரத்துக்கான அந்த பஸ் சார்ஜ் இருக்குல்ல, பஸ் சார்ஜ், ட்ரெயின் சார்ஜ், அதையும் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக தந்தாங்க வந்துட்டு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து 350 ரூபா ஸ்டெயின் பண்ணி தராங்க. அதாவது நமக்கு ஒரு சம்பளம் மாதிரி 350 ரூபா தராங்க. இந்த வீடியோவில் பார்த்தா முழுக்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தமிழ்நாடு பட்டு வளர்ப்பு பயிற்சியில் எங்கே இருக்குது, இதில் எப்படி வந்து நம்ம பயிற்சி இருக்குன்னா என்னெல்லாம் பண்ணணும், அப்புறம் இந்த பயிற்சியில் வந்து என்ன நம்ம சொல்லி தராங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சில்க் சம்க்ரான்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே தான் வருது. ஆனால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை தான் எடுத்து இந்த ஃபார்மர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் தராங்க. இந்த ட்ரைனிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பட்டு விவசாயம் பண்ணுறாங்களா அவங்க கலந்துக்கலாம். அப்புறம் புதுசாக யாராச்சும் பட்டு விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் அவங்களும் கலந்துக்கலாம். இந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சொந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த பட்டு வளர்ச்சித்துறையோட ஃபீல்டு ஆஃபீஸரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ட்ரைனிங் வந்து எப்போ வந்து ஒசூல் நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணாலே போதும், இந்த ட்ரைனிங் எப்போன்னு அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு கவர்மெண்ட் மூலம், அதாவது அரசாங்கம் மூலியம் ஒரே ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த ஒசூரில் தான் இருக்குது. ஒசூரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்கள் ஒரு 500 மீட்டர் நடந்தாலே போதும். அங்கே வந்து இந்த பில்டிங் இருக்கும். இந்த இன்ஸ்டியூட்டுக்காகவே தனியாகவே ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம 6 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த 6 நாள் ட்ரைனிங்கில் அப்பப்போ நமக்கு வந்து வெளியில் விசிட் கூட்டு போவாங்க. இப்போ நம்ம பார்க்குறதில்ல இந்த பில்டிங் தாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ப்ளஸ் இதில் தான் நம்ம தங்கவும் போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் இந்த பில்டிங்கில் வந்து எந்த ரூம் எங்கே இருக்குது, தங்குற இடம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. இதுதாங்க நம்ம தங்குற இடம். உண்மையை சொல்ல போனால் இந்த ரூம் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஆளுக்கு தனித்தனியாக ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே பெட்டு ப்ளஸ் தலகாணி ரெண்டுமே கொடுத்துறாங்க. ரூமையுமே பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் வந்து அவங்க க்ளீன் பண்ணி தான் போகிறாங்க. அப்புறம் ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஹீட்டர் வசதி கூட இருக்குங்க. நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு பதிலாக சுடு தண்ணியில் குளிக்கணும்னு வச்சா கூட குளிச்சிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது நம்ம கிளாஸ் ரூமை பார்க்கலாம். இந்த கிளாஸ் ரூம் இருக்குல்ல, இந்த கிளாஸ் ரூமில் தான் நமக்கு 6 நாளுமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தர போகிறாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டில் வந்து சாக் பீஸ் மூலியமாக நடத்துகிறாங்க. ப்ளஸ் ப்ரொஜெக்டரை வச்சு பிபிடி வீடியோ இந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு நாள் ட்ரைனிங்கில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம எந்த ஊரில் வரோம், அப்புறம் நம்ம பேர் இந்த மாதிரி கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் தராங்க. அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நோட் பேடு, ஒரு பென்னு தராங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரைனிங் போகல நோட் பேடும் பெண்ணும் வாங்கிட்டு போக அவசியம் இல்லை. அப்புறம் நமக்கு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைக்கிறாங்க. நமக்கு இந்த பட்டுப்புழுவை பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாள் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை கிளாஸ் எடுத்தாங்க. இந்த மண் பரிசோதனை ஏன் பண்ணணும், அதோட முக்கியத்துவத்தை பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2வது நாள் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி செடி வளர்ப்பை பற்றி தான் தெளிவாக சொன்னாங்க. அப்புறம் மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மல்பெரி செடியில் கவாத்து பண்ணுவோம்ல, அந்த கவாத்து வந்து நம்ம என்னைக்கு பண்ணணும், பண்ணக்குள்ளெல்லாம் நம்ம என்ன மாதிரி வந்து உரம் இடணும், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 3வது நாள் ட்ரைனிங்னா கொஞ்சம் வித்தியாசமாக விசிட் கூட்டு போயிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 3ஆம் நாள் ட்ரைனிங்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் பார்த்தா ஒரு மாதிரி வந்து கிளாஸ் ரூம்லேயே வந்து அதாவது எல்லாம் நடந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு காலையில் கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஒரு 10 மணி போல் வந்து கர்நாடகா பார்டர் அங்கே வந்து பஸ் வந்துட்டாங்க. சொல்ல போனால் இது கர்நாடகா தான். அங்கே வந்து இருக்கிற ஃபார்மர் ஃபீல்ட் தான். இந்த ஃபார்மர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு 10 ஏக்கர் மேலே போட்டிருப்பார் போல். இந்த 10 ஏக்கர் தான் வந்து அவருடைய அனுபவத்தை வந்து சொல்கிறாரு. இது கிளாஸில் நடக்கிறது காட்டிலும் பார்த்தா நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே வந்து எப்படி செடி நட்டாங்க, என்ன மருந்து அடிக்கிறாங்க, எப்படி வந்து உரங்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா இவர் ட்ரிப் இரிகேஷன் பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்து சொல்லக்குள்ள ரொம்பவே தெளிவாக புரிகிற மாதிரி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி விசிட் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபீல்டில் மல்பெரி செடி வளர்ப்பட்டுன்னு விளக்கம் கொடுத்துருக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஷெட்டு வச்சுருக்காராம். அங்கே தான் நம்ம பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போனாங்க. இதுதாங்க அந்த ஃபார்மரோட ஷெட்டு. ஆனால் எங்களை உள்ளே விடலைங்க. ஏன்னா ஃபார்மரோட ஷெட்டில் பார்த்தா இப்போக்கி புழு இருக்குது. புழு இருந்தால் உள்ளே வந்து நம்ம யாரும் உள்ளே விடக்கூடாது. ஏன்னா உள்ளே விட்டால் அந்த புழுக்கு வந்து நோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான். அதனால் வந்து எங்களை உள்ளே விடலை. நாங்கள் வெளியில் இருந்துட்டு அந்த ஷெட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம்.
4வது நாள் ட்ரைனிங் மறுபடியும் கிளாஸ் ரூமில் தான். இந்த 4வது நாள் ட்ரைனிங் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி தான் சொன்னாங்க. இந்த பட்டுப்புழு வந்து நம்ம எங்கே வாங்குறது, அதுக்கு எப்படி தீனி வைக்கிறது, எந்த நேரத்தில் தீனி வைக்கலாம், எப்படி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க கிளாஸ் வந்து சொன்னாங்க. அப்புறம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் நோய், பூச்சி இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு தெளிவாகவே விளக்கம் சொன்னாங்க. 5வது நாள் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷெட்டு கட்டிருக்கோம்ல, அந்த ஷெட்டில் வந்து எப்படி வெப்பநிலையை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, அப்புறம் அந்த ஷெட்டில் வந்து எப்படி கிருமி நீக்கம் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா தெளிவான விளக்கம் சொன்னாங்க. அப்புறம் முதல் நாள்லேருந்து 5வது நாள் வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்தாங்கள்ல, அது எல்லாத்தையும் புரிகிற மாதிரி வீடியோவாக விளக்கம் வந்து கொடுத்தாங்க. இந்த வீடியோவை பார்க்கல நம்ம அவங்க நடத்துனது வந்து ஒரு ரீகால் பண்ண மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், சில டாபிக் மட்டும் தான் சொல்கிறேன், இன்னும் நிறையாவே டாப்பிக்கே வந்து எடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் மட்டும் அட்டன் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு பற்றின A to Z எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பயப்படாமல் வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து 5ஆம் நாள் ட்ரைனிங்கு. இன்றைக்கி வந்து நம்ம ட்ரைனிங் பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர் 40 மீட்டர் பார்த்தா இந்த பட்டுக்கூடு விற்பனை அங்காடி இருக்குது. அதாவது சொல்லப்போனால் நம்ம கக்கூன் மார்க்கெட் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த இடத்துல வந்து வியாபாரம் இருக்குது, அதாவது வந்து விவசாயிகள் வந்து எப்படி அந்த பட்டுக்கூடுகளை வாங்கி வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி பற்றி கிளாஸ் பண்ணாங்க. அப்புறம் விவசாயிகள் வந்து அவங்களுடைய வயலிருந்து எப்படி இந்த பட்டுக்கூடை வந்து எடுத்துகிட்டு வருது, வண்டியில் எப்படி வருது, எப்படி பேக் பண்ண சொல்லி ரொம்பவே நல்லா தெளிவாக விளக்கிருந்தாங்க. ஏன்னா இதுதான் இந்த இதில் முக்கியம். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து காசாக போகிறோம். இதை பற்றி நல்லாவே விளக்கி கொடுத்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 6வது நாள் அதாவது கடைசி நாள் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா விசிட் தான். ஒசூரில் செரிக்கல்ச்சர் சம்மந்தமாக அரசுக்கு இருக்கிற நிறுவனங்கள் தான் போய் சுற்றி காட்டினாங்க. என்னென்ன காமிச்சான்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 6வது நாள் ட்ரைனிங்கு. இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த பட்டு கலப்பின விற்பனை மாதிரி தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க வந்து அந்த பட்டுப்புழுவோட அந்த முட்டையை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ஆண் பெண்ணை பிரித்து அதை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி நல்லா தெளிவாக சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராச்சும் வந்து இந்த சாக்கி பெட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த அரசு பட்டு நூறுபடியும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா நம்ம வைக்கிற இல்லை இந்த பட்டுப்புழுவோட கக்கூனு, இந்த கக்கூனில் இருந்து எப்படி வந்து நூலை பிரித்து இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அதாவது ப்ராக்டிக்கலாகவே காமிச்சாங்க. ஒவ்வொரு மிஷின்லேருந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வந்து நூலாக மாறுது அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் பாருங்களேன். பட்டுக்கூட்டிலேருந்து நூலை தனியாக பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷினில் தான் அந்த நூலை வந்து ஒரு பண்டில் மாதிரி சுற்றுறாங்க. பண்டில் மாதிரி சுற்றி கீழே வந்து தனித்தனியாக இப்போ கீழே பார்க்குறீங்களா அந்த மாதிரி வைக்கிறாங்க. இதை கொண்டு போய் தான் மீண்டும் வந்து ஒரு 3 நூல் 4 நூல் ஏன் 10 நூல் அந்த மாதிரி சேர்த்து முறுக்கேட்டி நமக்கு நம்ம துணி போட்டிருக்கல அந்த துணி செய்யறதுக்கு அந்த நூலை வந்து நல்லா முறுக்கேட்டுறாங்க. வாங்க அடுத்து அந்த முறுக்கேட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முறுக்கேற்று ஆலைகள் தான் அங்கேருந்து கொண்டு வந்த நூலை 4, 5, 10 அந்த மாதிரி நூலாக சேர்த்து நல்லா ஸ்ட்ரென்த்துக்காக வந்து சேர்க்குறாங்க. ஏன்னா தனியாக இருந்தால் பிஞ்சுக்கும், அதனால தான் சேர்க்குறாங்க. இந்த பட்டுக்கூட்டிலேருந்து நூலை எப்படி பிரிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்சால் தனியாகவே ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து விஷுவலாக மட்டும் பாருங்கள். கடைசி நாள் பார்த்தா ஃபார்மரோட செட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த செட்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பட்டுப்புழுவும் வளர்க்கல. அதனால் வந்து நம்மளை உள்ளே வந்து பார்க்க அலோவ் பண்ணாங்க. இந்த விசிட்டு வந்ததுக்கப்புறம்
நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷெட்டில் வந்து எப்படி வந்து ரேக் அடிக்கணும், ரேக்கில் வந்து எப்படி வந்து கயிறு போடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா விஷயம் தெரிஞ்சுதான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெட்டுக்கு தேவையான வந்து கருவிகள், அப்புறம் இந்த நெட்ரிகா அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். கடைசி நாள் விசிட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து கிளாஸ் ரூமில் வந்து அசம்பிள் ஆக சொன்னாங்க. கிளாஸ் ரூமில் எல்லாத்துக்கிட்டையும் ஏதாச்சும் ஃபீட்பேக் கேட்டாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா, இந்த ட்ரைனிங் எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்டாங்க. ஃபார்மர்ஸ் எல்லாமே நல்லபடியிலே அவங்களுக்கு வந்து சொன்னாங்க. ட்ரைனிங்கில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் குரூப் ஃபோட்டோவும் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபார்மர்ஸுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் வந்து நல்லா அமையட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் இதோட முடிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக விளக்கத்தை வந்து சொல்கிறோம்.